நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருவில்லிபுத்தூரில் அவதரித்த திவ்யமங்கை ஆண்டாள். மார்கழி திங்கள் பாடி இவ்வுலகிற்கு நற்பாதை காட்டியவள் ஆண்டாள். அந்த பரந்தாமனேயே தன் மனதிற்குள் பூஜித்த மங்கை ஆண்டாள். அவளின் பொற்பாதம் பணிந்து GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க் எனும் மார்கழியின் 9ஆம் நாள் திருவிழாவிற்குள் உங்களை அழைத்து செல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மார்க்கண்டேயனின் வளர்ப்பு மகள் பூமாதேவி. அந்த பூமாதேவியையே மணந்த எம்பெருமான் வாழும் ஸ்தலம் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார் போன்ற 4 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். திருவிண்ணகரம் என்று அழைக்கப்படுகின்ற ஒப்பிலியப்பன் திருக்கோவிலின் ஸ்தல புராணம் இதோ உங்களுக்காக. ஒப்பில்லாத அப்பனாகும் ஊரறிந்த வல்லலாகும் எப்புறத்தாரும் போற்றும் எம்பெருமானே உனக்கு மங்களம். இங்கே பூமிதேவி தாயார், எதிர்புறம் மார்க்கண்டேய மகரிஷி. மார்க்கண்டேயருடைய வளர்ப்பு பெண் தான் பூமிதேவி. தன்னுடைய வளர்ப்பு பெண்ணை இந்த ஸ்தலத்திலே எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து கொடுக்கின்றாருங்க. கன்னிகா தானத்தின் போது மார்க்கண்டேயர் எம்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார், பிரார்த்தித்துக் கொண்டார். பெண்ணோ சின்ன குழந்தை, 5 வயதே நிரம்பாதவள், அறியா பருவமவள், உப்பு இட்டே சமைக்க தெரியாது என்கிறாராம். எம்பெருமானும் உப்பு இல்லாமலே செய்தாலும் அதைத்தான் அமிர்தமாக ஏற்றுக்கொள்வதாக அருளியதால் உப்பு இல்லாதவன் ஒப்பிலியப்பன் திருநாமத்தினை பெற்றார். இப்போவும் சுவாமிக்கு எந்த நைவேத்தியங்களும் உப்பே கிடையாது. உப்பு சுவையை தவிர்த்ததனால் ஒப்பிலியப்பன் திருநாமம். திருவாரூரிலே திருமாமகள் மகாலட்சுமி அஷ்டாட்சர மணிமாலை, ராமர் பட்டாபிஷேக மாலை, சகஸ்ரநாம மாலைகள்லாம் விசேடமாக ஏழுமலையானைப் போலவே தரித்துக் கொண்டிருக்கிறார். நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார் 4 ஆழ்வார்களினாலே பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இங்கு மூலவர் சன்னதியை எடுத்து வெளியில் வந்தோம் என்றால் உள்பிரகாரத்திலே முதலில் அனுமார் சன்னதி, பின்பு வெளிப்பிரகாரத்தில் காட்டு பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய வெளிப்பிரகாரத்திலே முதலில் மணியப்பன் சன்னதி, அதை தொடர்ந்து வளம் வந்தால் என்னப்பன் சன்னதி. என்னப்பன் சன்னதியானது பழமையான 1000 காலத்திற்கு முன்பு 1200 காலத்துக்கு முன்பு சோழர் காலத்தில் ஏற்பட்டது. என்னப்பன் சன்னதி தான் பிராச்சீனமான தெய்வம், முதல் மூலவர். அப்புறம்தான் உபலேபனம் ஏற்பட்டது என்று சொல்வார்கள் பழைய கதைகளில். அதற்கு முன்பாக வெளியில் வந்தால் கருடன் சன்னதி, ஏராளமான பக்தர்கள் வேண்டியதை கொடுக்கும் வரப்பிரசாத மூர்த்தி. திருப்பதி பிரார்த்தனைகள்லாம் இங்கே ஏற்றுக்கொள்கிறார். தென்திருப்பதி, பெரிய திருப்பதி. திருப்பதி போக முடியாத பிரார்த்தனைலாம் இங்கே ஏற்றுக்கிறார். இங்கே வேண்டிட்டு அங்கே செய்ய மாட்டாங்க, அங்கே வேண்டிட்டு இங்கே செய்வாங்க. இப்படி தென்திருப்பதி வேண்டி இங்கே செய்வாங்க. அதே மாதிரி மகிமை கொண்ட தென்திருப்பதி விசேடமான திருத்தலம். எல்லோரும் வந்து வேண்டி விரும்பி தங்களுடைய பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டுகிறோம். மார்கழியில் மட்டுமே பூத்து குலுங்கும் வண்ணமயமான மலர்கள், பெண்கள் வரையும் அழகிய கோலங்கள். விடியற் காலையில் கதிரவன் இள ஒளியில் அவற்றின் அழகை பார்த்தாலே பரவசம்தான். இதோ அந்த பரவசம் உங்களுக்காக. இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க். திரும்பிய பக்கம் எல்லாம் கோயில்கள் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு சொல்லலாம். கும்பகோணத்துல கோலாகலமா கொண்டாடுறதுக்காக நாங்க இங்க தயாரா இருக்கோம். நீங்க எதுல வச்சிருக்கீங்க அந்த பூவை?
மஞ்சள் பிள்ளையார்ல வச்சிருக்கு. நான் ஒரு ஐடியா சொல்லி தரேன். உங்களுக்கு சாணி கிடைக்காத காலமா இருக்குன்னாக்கா வெறும் ஒரு களிமண் உருண்டையை கூட நீங்க எடுத்து வைக்கலாம். பூசணி பூ, பரங்கி பூ பாத்தீங்கன்னாக்கா ஆண் பூ பெண் பூன்னு இருக்கும். பெண் பூக்கு அடியில ஒரு சின்ன காய் இருக்கும். அதை பறிக்க கூடாது. பறிக்கலன்னா இவ்வளவு பெரிய காய் வரும்ல, அது வீணா போயிடும். இந்த சீசன்ல என்ன ஆகும்னா 20 நாளைக்கு முன்னாலேயே ஆண் பூ வர ஆரம்பிச்சிடும். நிறைய ஆண் பூ இருந்து கொஞ்சமா பெண் பூ பூத்துதுனாக்கா காய்கள் நிறைய வராது. அதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளவு முன்னெச்சரிக்கையா வச்சிருக்கிறாங்க பாருங்க. ஆண் பூ எல்லாத்தையும் பறிச்சு கோலத்துல வையே, நிறைய பெண் பூ வரட்டும். 1-2 ஆண் பூ இருந்ததுன்னா அந்த மகரந்த சேர்க்கை நல்லா நடந்து நிறைய காய் காய்க்கும். சரி, இது கொஞ்சம் மாவு எடுத்து ரெட்டை இழ போடுறது தானே இது? ஆமா. எத்தனை வருஷமா நீங்க போட்டு இருக்கேன் இந்த வீட்டு கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து? 40 வருஷமா போடுறேன். எங்க மாமியார் காலத்துல போட்டுருந்தா, எங்க அம்மா காலத்துல போட்டுருந்தா, இப்ப எங்க மாட்டு பொண்ணு பேத்திகள் எல்லாருமே போடுறாங்க. நீங்க எல்லாருக்கும் சொல்லி தரீங்களா? எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. சந்தோஷம். மணக்கோலம்னா இந்த ஐயர் வீட்டுல இந்த மாதிரி ஸ்கொயர் தான் போடுவாங்க. ஐயங்கார் வீட்டுல அப்படி வளைஞ்சு போடுவாங்க. அதாவது இது எதுனா லக்ஷ்மியை வரவேற்கிறதுக்காக இந்த கோலம், ஒரு அழகுக்கு. எத்தனை பேர் சேர்ந்து கோலம் போட்டீங்க? எவ்வளவு நேரம் போட்டீங்க? எப்ப ஆரம்பிச்சீங்க? 4 பேர் சேர்ந்து போட்டோம். 11:30க்கு ஆரம்பிச்சோம், 6 மணிக்கு முடிச்சோம். ரொம்ப அழகா இருக்கு, அற்புதமா போட்டிருக்கீங்க. இந்த வட்டம் எல்லாம் ரொம்ப ஜோராவே போட்டிருக்கீங்க. யார் சொல்லி கொடுத்தா இந்த கோலம் உங்களுக்கு? நானே தான் போட்டேன். அழகா போட்டிருக்க ஐஸ்வர்யா. அந்த பக்கத்துல பாக்கும்போது புள்ளையார் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா மயில். அது எப்படி, யாரோட ஐடியா? எங்களோட ஐடியா தான். நல்லா இருக்கு. நீங்க வரைஞ்சது? ஆமா, என் வரைஞ்சது. 5 முகவிளக்கேற்றி இந்த அகிலம் காக்கும் ஆண்டவனின் புகழ் பாடி தன் இல்லம் இன்புற இவ்வுலகம் வளமடைய நம் பாரம்பரிய வழிவந்த தூய உள்ளம் படைத்த பெண்களை தவிர வேறு யாரால் இவ்வளவு ஆத்மார்த்தமாக அழகாக விளக்கு பூஜை செய்ய முடியும்? இதோ அந்த விளக்கு பூஜை உங்களுக்காக. ओम जगद्गुक्षे नमः कुक्षिं पूजयामि। ओम विश्वजनन्ये नमः वक्षः पूजयामि। ओम सुस्तन्ये नमः स्तनौ पूजयामि। ओम कम्बुकण्ठे नमः कण्ठं पूजयामि। ओम सुन्दर्ये नमः स्कन्दौ पूजयामि। ओम पद्महस्ताये नमः हस्तान् पूजयामि। ओम बहुप्रदाये नमः बाहून् पूजयामि। ओम चन्द्रवदनाये नमः वक्षशिरः पूजयामि। सर्वमङ्गलाये नमः सर्वाण्यङ्गानि पूजयामि। ओम प्रकृत्यै नमः। ओम विकृत्यै नमः। ओम विद्यायै नमः। ओम सर्वभूतहितप्रदायै नमः। நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தங்கள் இல்லங்களை நாடி வரும் விருந்தாளிகளை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களுக்கு அறுசுவை உணவு படைத்து அவர்களின் உள்ளம் மட்டுமல்ல பசியால் இருக்கும் வயிற்றையும் குளிர செய்யும் தமிழ் பெண்களின் பாரம்பரிய வழியில் வந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் வாழ் மங்கையர் திலகங்களின் பாரம்பரிய சமையல் இதோ. வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க. பேர் ஏஆர் ஸ்ரீதேவி. வீட்டில் யாருக்காவது கல்யாணமா? மனோகரம் பண்ணிருக்கீங்க? ஆண்டாளுக்கு இங்கே கல்யாணம்னாலே வீட்டில் கல்யாணம் தான். சூப்பர். வேற என்ன பண்ணிருக்கீங்க? நான் இன்னைக்கு அமிர்த கலசம் மனோகரம் பண்ணியிருக்கேன். அமிர்த கலசம்ன்றது நீங்கள் கேட்ட பாரம்பரியமான ஃபுட்டு. ஆக்சுவலாக எங்கள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துலாம் பண்ணுவான். நம்ம பிள்ளையாருக்கு எப்படி கொழக்கட்டை பண்ணுறோமோ சதுர்த்திக்கு, அந்த மாதிரி ஆடி சுவாதி அன்னைக்கு அமிர்த கலசம்ன்றது இங்கே பண்ணுவான். பாரம்பரியமாகவே பண்ணுறது இது. இல்லை ஆயில் கிடையாது, அதனால் எந்த பிரசாதமாக இருக்கோ அவளுக்கோ இது கிடையாது. பட் பெருமாளுக்கு உகந்தது. வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. கண்ணம்மா. என்ன பண்ணியிருக்கீங்க? தேங்காய் திரட்டிப்பால். தேங்காய் திரட்டிப்பாலும் தவள் வடையும். தவள் வடையும். இது ஆண்டாள் பச்சை பருத்தர் அன்னைக்கு அர்ஜுனோசத்தில் முதல் நாள் இது அம்சை பண்ணுவாள் ஆண்டாளுக்கு.
அதனால் அதை பண்ணியிருக்கேன். இது கார்த்திகை மாதம் பெருமாள் கார்த்திகை அன்னைக்கு அம்சை பண்ணுவோம், விளக்கேற்றி அம்சை பண்ணுவோம் தவள் வடை. இது வந்து அத்தியான வருஷத்தில் பச்சை பரத்தனை முதல் திருநாள் அன்றைக்கி தேங்காய் ரொட்டி பண்ணி ஆண்டாளுக்கு அம்சை பண்ணுவாள். இது வந்து தவள் வடை வந்து கார்த்திகை மாதம் விளக்கேற்றும் இல்லையா, அன்றைக்கி இதெல்லாம் பண்ணி அம்சை பண்ணுவோம். ஆண்டாளுக்கு பண்ண வேண்டியதும் பெருமாள் பண்ண வேண்டியதும் பண்ணிட்டுருக்கேன். கண்ணனுக்கு எப்படி அவல் இஷ்டமோ ஆண்டாளுக்கு வந்து பொரி மேலே இஷ்டம். வித்தவுட் குக்கிங் ஒரு செகண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் கலோரிஸ் எனர்ஜிஸ் ஃபுட் வந்து அது மார்கழி பொரின்னு. மார்கழி பொரி. வணக்கம். வணக்கங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? இது வந்து லட்டுக்காய்னு பேர். இதுக்கு பேரு லட்டுக்காய். இது வந்து பிராமணால் கல்யாணங்களுக்கு தான் பண்ணுவா. இந்த காய்க்கு பேர் மாப்பிளக்காய், இந்த காய்க்கு பேர் பொண்ணுக்காய். வணக்கம். பேர் சொல்லுங்க. என்னோட நேம் வந்து பிரகதீஸ்வரி. வள்ளுவர் வித்யாலயா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பீட்ரூட் பால் ஹல்வா. பீட்ரூட் பால் ஹல்வா. பால்லே பீட்ரூட்டை வேக வைக்கிறது. இட்ஸ் எ ஹெல்த்தி ஃபுட். இது ஹீமோக்ளோபின் ரைஸ் பண்ணுது. வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. மைதிலி. என்ன பண்ணியிருக்கீங்க மைதிலி? இன்னைக்கு கூடார விளைஞ்சி சக்கரை பொங்கல் அக்கார வடசல்னு பேர். கோதை நாச்சியார் வந்து பெருமாளுக்கு பண்ணினது 27வது பாட்டு. அந்த பாட்டை ஒரு மாதிரி இன்னைக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அக்கார வடிசல். ஆமாம். இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா அக்கார வடிசல்? கோவிலில் கூட நைவேத்தியம் அக்கார வடிசல் தான் பண்ணுவாங்க. ஆமாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க. உமா. என்ன பண்ணியிருக்கீங்க? நான் ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான கற்கண்டு சாதம் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெறும் கற்கண்டும் பால் அரிசி ஏலக்காய் முந்திரி பருப்பு போட்டால் போதும். எளிமையானவங்களும் இனிமையாக இருக்கிறதுக்கான இந்த சக்கரை பொங்கல் செஞ்சுருக்காங்க. நம்ம வாழ்க்கையும் கற்கண்டு போல் எப்போவுமே தித்திப்பாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கற்கண்டு சக்கரை பொங்கல். உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருத்திகா என் பேர். என்ன பண்ணியிருக்கீங்க? கேசரி உளுந்து வடை. ஆக்சுவலாக இது வந்து பிகினர்ஸ் டிஷ். ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப 15 மினிட்ஸ் தான் ஆகும் இதை கேசரி செய்யறதுக்கு. உளுந்த வடையும் ரொம்ப ஈஸி. பாவை தந்த பாவை திருப்பாவை. அந்த திவ்ய திருப்பாவையின் 9ஆம் பாசுரத்தை பாடி நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மதுரையின் திருமங்கையர்களின் பக்தி பாடல் இதோ உங்களுக்காக. மணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிரனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமிரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றே செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்றென்று நாமம் பலவும் நவின்றேலோரம் ஒன்பதாவது பாசுரத்தில் தூமணி மாடத்து, அந்த பெரிய மாடம், அதில் மாணிக்க கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அகில் புகை, அழகாக அகில் புகை மனம் பரவுகின்றது எங்கும். அப்பேற்பட்ட ஒரு மாடத்தில் நன்றாக தூங்குகின்றாயே அம்மா, எழுந்து வா என்று கூறுகிறாள். அவள் இன்னும் எழுந்திருக்கவில்லை என்னும் பொழுது அதட்டி கூப்பிடுகிறாள். மாமீர் இன்னும் உறங்குகின்றாளா, இன்னும் உறங்குகின்றாளா, அவளை எழுப்புவீர்கள். நாங்கள் எல்லோரும் அவளுடன் சேர்ந்து நோன்பு செய்வதற்காக கிளம்புகின்றோம், அவளை சீக்கிரம் எழுப்புங்கள் என்று மற்றவர்களையும் எழுப்புவதற்காக கூறுகின்றாள். இந்த பாசுரத்தில் உன்னை அடிபணியும் அடியவர்களை மட்டுமே மனம் செய்து கொள்வதே பாக்கியம் என்று அந்த ஈஸ்வரனை வணங்கி துதிக்கும் திருவெம்பாவையின் 9ஆம் பாடல் இதோ. முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியானே உன்னை பேரானாக பெற்ற உன் சீரடி
அடியோம் உன்னடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவரவர் முகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன கூறையும் இளமேலோர் எம்பாவா. எங்கும் குளிர்ச்சி, எல்லோருடைய இல்லங்களின் வாசல்களில் பெண்கள் படைக்கும் கோலங்களின் மலர்ச்சி, திரும்பிய இடங்களிலெல்லாம் இறைவனின் நாம சங்கீர்த்தனம். இப்படி ஒன்றா இரண்டா எண்ணற்ற அழகிய அற்புதமான விஷயங்கள் மார்கழியில் மட்டும். இது வியப்பு. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மார்கழியின் மகத்துவத்தை இவ்வுலகிற்கு பறைசாற்றிக் கொண்டிருப்பது உங்கள் விஜயின் சிறப்பு. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காண இருப்பது மார்கழியின் மகத்துவம். மார்கழி மாசத்துல கோலங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தெருவும் வீதியும் அழகு. ஆனால் வடநாட்டு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். இப்போல்லாம் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கலர் போடுறாங்க. நம்ம ஊரில் கலர் போடுற வழக்கமே கிடையாது. அந்த வெள்ளையாக கல்பொடின்னு சொல்லுவாங்க, அந்த கல்பொடி வச்சு போடுவாங்க. அந்த காலத்தில் முன்காலத்தில் அரிசி மாவை வச்சு கோலம் போட்டாங்க நித்தியப்படி வாசலில். காரணம் எறும்பு காக்காலாம் சாப்பிடணும்னுட்டு. இப்போ அது நடக்கக்கூடிய காரியமாக இல்லாததுனால இந்த வெண்பொடி கல்பொடியை வச்சு எவ்வளவு 60 வரிசை எப்படியே அடுத்த வீட்டோட சேர்த்து அந்த மாதிரி கோலம் போடுவாங்க. அதில் இந்த பூசணி பூவையும் பரங்கி பூவையும் வைப்பாங்கன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். இப்படி கொல்லப்பக்கத்தில் காய வச்ச இந்த வரட்டி மாதிரி தட்டினதை எல்லாத்தையும் ஒரு மாதம் பூரா அவங்க அந்த சாணி பிள்ளையார் ஒட்டுறாங்க இல்லைங்களா. அதை தை மாதம் பிறந்த பிறகு பூப்பொங்கல்னு ஒரு நாள், பொங்கலுக்கு அப்புறமா வரும். அது இந்த கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த காஞ்ச சாணி தட்டை இந்த சின்ன சின்னதாக தட்டி வச்சுருக்காங்கல்ல, அதை ஒரு கூடையில் போட்டு வீடு வீடாக எடுத்துக்கிட்டு போய் கும்மி அடித்து பாடுவாங்க. அது அழகா ஒரு மிளகு கணபதியே 1,000 சரவிளக்கு 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 அப்படின்னு பாடி இந்த 30 நாளும் நாங்கள் சேர்த்து வச்ச பிள்ளையாரே உம்மை நாங்கள் வீடு வீடாக அழைச்சிக்கிட்டு போகிறோம். எல்லார் வீட்லேயும் அந்த காலத்தில் காலனா அரைனா ஒரணா இப்போல்லாம் ₹1 ₹2 தருவாங்களா இருக்கும். இந்த பிள்ளைங்களுக்கு அது பெரிய சந்தோஷம். கூடையில் போட்டு வீடு வீடாக போய் அந்த காசுக்கு இலந்த பழம் இன்னும் என்னெல்லாமோ வாங்குவாங்க. அது ரொம்ப ஒரு அழகான விஷயம். சின்ன பிள்ளைங்க சொப்பு வச்சு விளையாடுறதோ இல்லை மரப்பாச்சி கல்யாணம் பண்ணுறதோ இல்லது இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு பிள்ளையார் கும்பிடுறதோ மகா அழகு. கடைசியில் என்ன செய்யுங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு போய் இந்த கூடையோடு போய் வாய்க்கால் பக்கம் போவாங்க. வாய்க்கால்னாக்கா அதிகமாக தண்ணி இருக்காது, கொஞ்சமாக தண்ணி ஓடும். அதில் இந்த பிள்ளையாரெல்லாம் எடுத்து விடுவாங்க. காரணம் இது உரம், சாணிங்கிறது உரம், அதை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த பூவோட இந்த காஞ்ச சாணியை அப்படியே இந்த தண்ணியில் கரைச்சி விடும்போது அந்த பிள்ளைங்க பாடுற பாட்டு இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியணுங்கிறதுக்காக விஜய் டிவியில் இவ்வளவு அழகாத ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வட்ட வட்ட புள்ளாரே வாழைக்காயும் புள்ளாரே, அது வாழைக்காய் புள்ளையார் இல்லை, வாழைக்காயும் புள்ளையாரே. நாங்கள் வாழறதுக்காக வெயிலில் ஒரு நாள் பூரா காஞ்சீரே புள்ளையாரே. போன வருஷத்துக்கு போய் வந்தி புள்ளாரே, வார வருஷத்துக்கு வரவேணும் புள்ளாரே. சிந்தாம சிதறாம வளர்த்தினோமே புள்ளாரே, இன்னும் சித்தாத்து தண்ணியிலே சிந்துரோமே புள்ளாரே. இந்த நாங்கள் இவ்வளவு நாளாக 30 நாளாக வச்சு கண்ணு போல வளர்த்தோமே புள்ளையாரே, உமை கண்ணூறு பட்டுடாம காத்திருந்தோம் புள்ளாரே. இன்னைக்கு உங்களை வாய்க்கால் தண்ணியில் கரைச்சி விடுறோமே, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பிள்ளையார், ஆனால் அடுத்த வருஷம் வந்துடணும் அப்படிங்கிறாப்புல இந்த பிள்ளைங்க பாடுவாங்க. இந்த பாடுற இசை சாதாரண அந்த நாட்டுப்புறத்து பாட்டு தான், ஆனால் அதில் இழையோடுற சோகம் உண்மையானது. மார்கழியின் மகத்துவத்தில் எத்தனையோ விஷயங்கள் நாம் கற்றுக்கிறோம் இல்லைங்களா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். மாயனே மாதவனே ஸ்ரீ வைகுண்டநாதனே என்று அந்த பரந்தாமனின் புகழ் பாடும் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய எனும் திருப்பாவையின் 9ஆம் பாசுரம் இதோ. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலணை மேல் கண் வளரும். மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ. மாமீர் அவளை எழுப்பீரோ. உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. மாமாயன் மாதவன். மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்ற நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். நாமம் பலவும் மீண்டும் நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித். இது GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம். குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க்.